எந்த மனிதனையும் முருகன் விபரீதமாக தேர்ந்தெடுக்க மாட்டார். தெய்வ அருள் யார் மீது விழுகிறதோ அவரின் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஒரு தெய்வீக மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றத்திற்கு பின்னாலே பல காரணங்கள் இருக்கும். இன்றைய முருகன் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கான முக்கிய 10 டிவைன் காரணங்களை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். உன் மனம் இயற்கையாக நல்லதை விரும்புகிறது. முருகன் ஆறுமுகன், ஆரம், அன்பு, ஒழுக்கம். நீ ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்தால் மனம் வலிக்கிறது என்று நினைக்கிறாய். இதுதான் முருகன் உன் உள்ளத்தில் இருப்பதற்கான அடையாளம். நீ பிறருக்கு உதவ விரும்புகிறாய், சமயம் இல்லாமல் கூட, பிடித்த அளவு கூட உதவ முயல்வாய். அந்த தர்ம மனம் முருகன் அருளின் தன்மை. உன் மனம் தூய்மையாக இருக்கிறது. நீ யாருக்கும் தீமை நினைப்பதில்லை. உள்ளத்தில் தூய்மை உள்ளது. இந்த தூய்மையே முருகன் அருளை இழுக்கும் காந்தம். துன்பத்தை அமைதியாக தாங்குகிறாய். பிரச்சனைகள் வந்தாலும் உள்ளத்தில் நம்பிக்கை விடுவதில்லை. இந்த சமயத்தில் அமைதி முருகன் தரும் தைரியம். திடீரென தைரியம் அதிகரிக்கிறது. சில நேரங்களில் பயப்பட வேண்டிய சூழலில் கூட உள்ளத்தில் ஒரு தைரிய குரல் வரும். அது சரவண பவ சக்தி. இது முருகன் உன் உள்ளத்தில் பேசும் தெய்வீக சத்தம். தீய மனிதர்கள் தானாகவே விலகுகிறார்கள். உன்னிடம் தவறான மனிதர்கள் நெருங்க முடியாத நிலை உருவாகும் போது வேல் உன் அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். பொய், வஞ்சகம், ஏமாற்றம் இவற்றை உன் மனம் ஏற்காது. முருகன் உண்மையின் தெய்வம். நேர்மையானவர்களை அவர்தானே தேர்ந்தெடுப்பார். இதனால்தான் முருகன் உன்னை தேர்ந்தெடுத்தார். உன் நன்மை பிறருக்கு பயனளிக்கிறது. நீ மட்டும் உயர வேண்டும் என்பதை விட உன்னை சுற்றியவர்களும் உயர வேண்டும் என்று நினைப்பாய். அது முருகனின் வேல் தத்துவம். உயர்வும் பாதுகாப்பும். சின்ன துன்பம் வந்தாலும் பெரிய ஆபத்திலிருந்து திரும்பி விடுகிறாய். அது சின்ன தண்டனை அல்ல, அது பெரிய பாதுகாப்பு. முருகன் முன்பே காக்கிறார் என்பதற்கான அடையாளம். உன் வாழ்க்கையில் தெய்வீக மாற்றம் வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு கட்டத்தில் தெய்வம் தானாகவே நம்மை உயர்த்த ஆரம்பிக்கும். அதை பலர் தெய்வருள் விழுது என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் முருகன் உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒளியையும் தைரியத்தையும் சரியான மனிதர்களையும் தருவார். இறுதியாக, நீ நல்லது செய், நீ உண்மையாக வாழ், நீ பிறருக்கு உதவி செய். அதற்கான பலனை முருகன் தாமதமாக தரலாம். ஆனால் அருள் வரும்போது அது வாழ்க்கையே மாறுமளவுக்கு இருக்கும். வேல் முருகன் உன் பாதையில் ஒளியாக நிற்கட்டும். ஓம் சரவண பவ.